1971 யுத்தத்துல பாகிஸ்தானோட போர் விமானங்கள் இலங்கையில வந்து தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக்கிட்டு அங்கிருந்து தேவையான வெடி மருந்து வெடிபொருட்கள் அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தானை நோக்கி போனாங்க. ஒரு டைம்ல அந்த போரோட எனக்கு சரியான ஞாபகம் இருந்ததுன்னா 7வது நாளா 8வது நாளா எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல சென்னை துறைமுகத்தை தாக்குறதுக்கான ஒரு பிளான வந்து பாகிஸ்தான் போட்டாங்க. பட் சென்னை துறைமுகத்தை இலங்கையை பயன்படுத்தி தாக்குனா இலங்கையும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுல இருந்து இலங்கை பின்வாங்கிச்சு. சோ அன்னைக்கு அந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் தமிழ்நாடு மேல பறந்திருக்கும். இதெல்லாம் வந்து அது எங்கேயோ வடக்குல நடந்துகிட்டு இருக்கு, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற கருத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவுகணைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எல்லாமே எந்த இடத்துக்கும் போக முடியும். இப்ப நம்மளுடைய ஏவுகணை எடுத்தீங்கன்னா சீனாவுடைய கணிசமான பகுதிகளை நம்மளால தாக்கியளிக்க முடியும். சீனாவுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் நம்ம ஏவுகணை போக முடியும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நம்ம ஏவுகணை போக முடியும். வைஸ் வெர்சா பாகிஸ்தானோட ஏவுகணை சென்னை வரைக்குமான ரீச், தமிழ்நாடு வரைக்குமான ரீச், கேரளா வரைக்குமான ரீச் கூட இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா இதுல இருந்து நம்ம இல்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு. வரலாற்று நிகழ்வு நீங்க யோசிச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1971 பாகிஸ்தான் போர் விமானங்கள் ரொம்ப நெருங்கி வந்தாங்க தமிழ்நாட்டை, குறிப்பா தூத்துக்குடி போன்ற பகுதிகளில். சென்னை அவங்களுக்கு ஒரு முக்கியமான டார்கெட்டா இருந்துச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி உலகப்போர் 2ல பாத்தீங்கன்னாலுமே சென்னையை குறி வச்சு ஜப்பானிய படைகள் வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால வந்து இது ஒரு தவறான புரிதல், இது அங்கேயே எல்லையில் நடக்குது அப்படின்ற போது இன்னைக்கு தேதிக்கு இது எல்லாமே நாடு அப்படின்றது எல்லா இடத்துக்குமே உண்டான ஒரு இது இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஏன் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க ராணுவ ரீதியா யோசிச்சீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். இப்ப நீங்க உக்ரைன் ரஷ்யா போற நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ரஷ்யா தாக்குன ஒரு கணிசமான இடங்கள் பாத்தீங்கன்னா உக்ரைனோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சிமிலர்லி இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, இது 4மே இண்டஸ்ட்ரியல் பெல்ட். இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டை தாக்குனாங்க அப்படின்ற போது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தும். பட் அதற்கான வான் பாதுகாப்பு தடுப்பு நம்ம சொல்லுவோம், ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. குறிப்பா சென்னையெல்லாம் கம்ப்ளீட்டா பாதுகாக்கிறதுக்கான எல்லா விதமான தற்காப்பு ஆயுதங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு போகாது. பட் இது ரிஸ்க் இல்லைன்னு வந்து அது மீடியாலயோ இல்ல மக்களோட புரிதல், மீடியா திரும்ப திரும்ப சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்றதுனால இருக்கு. வரலாற்று நிகழ்வு நீங்க கவனிச்சீங்கன்னா 2 முறை ரொம்ப க்ளோஸா அவங்க வந்திருக்காங்கன்றத பாக்கிறோம்.